அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ராகி சேவை உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஷார்ட்ஸில். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து நான் வானலில் போட்டு லைட்டாக சூடிற வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு மாவு ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த ராகி மாவு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இடியாப்ப உரலை எண்ணெய் தடவி இடியாப்ப தட்டிலேயே எண்ணெய் தடவி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அப்படியே இடியாப்ப மாடு நம்ம அந்த உரலை எடுத்து வச்சு பிழிச்சிட வேண்டியதாங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக பிழி முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக பிழிச்சிக்கோங்க. மொத்தமாக பிழிஞ்சிடாதீங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டா நமக்கு ராகி சேவை ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வந்துருக்குன்னு. அப்படியே கையாலேயே எடுத்து எல்லாத்தையும் உதிரி உதிரியாக ஆக்கிறேன். நான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நான்ஸ்டிக் பேனை நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பயிறு 2 ஸ்பூன் போட்டு அதிலே ஒரு கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ராகி சேவை எடுத்து சேர்த்துலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக மல்லியில் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ஹெல்த்தான ராகி சேவை ரெடி ஆகிடுச்சு. பாய்.